வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு another episode of Vada London Arsenal Tamil podcast, episode number 227, game week 11 ஓட preview. 946 subscribers அடிச்சிருக்கோம். Thank you all for your support and let the road to 1k continue. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து the forever omnipresent Prasanna from PB Talks. Welcome to the show, Prasanna. வணக்கம் ப்ரோ, ஆல்வேஸ் ஹாப்பி. எப்பவுமே happy to have you, bro. Happy to have you. கண்டிப்பா. ஆக்சுவலா இந்த வாரம் கேம்ஸ் போறதுக்கு முன்னால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் கொஞ்சம் நம்ம இந்த கேரபோ கப் ஃபிக்சர்ஸ்லாம் பார்த்தேன் நேத்து. அண்ட் பிளஸ் ஐ saw your tweet to Vada London saying that ஆர்சனல் வந்து என்ன கொஞ்சம் லைட்டா எடுத்த மாதிரி இருந்ததுன்னு. தட்ஸ் வாட் யூ ஃபெல்ட், ரைட்? கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா எடுத்த மாதிரி இருந்ததுல இந்த காம்படிஷன். லெத்தார்ஜிக்னு சொல்ல மாட்டேன். ஐ அம் சேயிங் தட் எப்படி சொல்றது, அப்படியே லைட்டா வருதுன்னு சொல்றது. இட்ஸ் லைக் ஓகே, கேரபோ கப் லைக் கண்டிப்பா. ஆமா, அதுதான், வேற எதுவும் இல்ல. கரெக்ட். அண்ட் நான் அக்ரி பண்றேன் ப்ரோ உங்களோட ஒப்பீனியனோட. பிகாஸ் ஏன்னா நேத்து கேம் ஜெயிச்சிருந்தா இன்னும் 3 கேம் தான். பிகாஸ் செமிஃபைனல் அது இன்னும் 3 கேம்ஸ் தான் ஆக்சுவலா. பார்த்தேன் செல்சியோட டிரா பார்த்தேன். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ அம் லுக்கிங் அட் செல்சிஸ் டிரா. இட் லுக்ஸ் லைக் செல்சி நியூ கேசல். அந்த வின்னர் வந்து ஃபேசஸ் எவர்டன் ஃபுல்லம்னு நினைக்கிறேன். அது இல்ல, அது செமிஃபைனல் தனியா. அது திருப்பி டிரா. ஓகே, பட் யூ நெவர் நோ. ஐ மீன் ஸ்டில் யூ நோ luck of the draw, you never know who you'll face. I mean, you never know. Maybe if you could have first faced Port Vale or Fulham. Absolutely, absolutely. So சொல்லவே முடியாது because City are out, was second only out, United are out. So மீதி இருக்க டீம்ஸ் பார்த்தோம்னா இந்த லிவர்பூல், நியூகாசல், செல்சி, எவர்டன் அந்த மாதிரி தான். So you never know. கண்டிப்பா. அண்ட் நான் வந்து ஐ அக்ரி வித் யூ அப்சல்யூட்லி. ஆல்தோ ஆர்சனல் ஃபேன்ஸ் எப்படின்னா, அது வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து தே திங்க் வெங்கர் வந்து சான்ஸ் கொடுப்பாரு. எப்பயுமே இந்த காம்படிஷன் தான் யங்ஸ்டர்ஸ் கொடுப்பாரு சான்ஸ். பட் இப்போ இருக்கிற டீம் பாத்தீங்கன்னா, நேத்து ஆடின டீம் வந்து ஐ திங்க் ஷுட் ஹவ் பீட் வெஸ்ட் ஹாம் ஆல்சோ. கொஞ்சம் தப்புலாம் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் கோல்லாம் டிஸ்அலவுட் ஆயிருந்திருக்கணும். சொல்றது ஆக்சுவலா நான் ஏன்னா பிகாஸ் ஈவன் அட் தட் டைம்ஸ் when he used to put these youngsters and still have a decent one. இப்போ 2007 அந்த ஃபைனல் பார்த்தோம்னா that team was still of youngsters. அந்த பர்மிங்ஹாம் சிட்டி ஃபைனல் Drogba happened. அந்த ஃபைனல் சொல்றீங்க. கரெக்ட். ஆமா, see but youngsters வெச்சனே நீங்க அவ்வளவு தூரம் you are able to go, but now these times அது வந்து it's not the same. Absolutely bro, disappointed தான் நானும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் செல்சி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பிளாக்பர்ன் ரோவர்ஸ் அடிச்சிட்டீங்க. ஒரு நல்ல சாம்பியன்ஷிப் டீம் வந்து at least okay அடிச்சு வின் பண்ணோம், க்ளீன் ஷீட் ஆவறது. அதுக்கு மேல குட் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். பட் யுனைட்டட் ப்ரோ, மேன் யுனைட்டட் பத்தி லைட்டா பேசுவோமே நம்ம ஃபிக்ஸ்சர்ஸ் போறதுக்கு முன்னால. எங்க ஆரம்பிக்கலாம்? ஜெர்சி டைட்டா இருந்ததுனால தோத்துட்டானுங்களா? சாக்ஸ் டைட்டா இருந்ததுனால தோத்துட்டானுங்களா? கேட்டீங்களா அது பத்தி? இல்ல we cannot play the Ajax style of football because we don't have players. அந்த மாதிரி ஒரு அப்பா பாவம்ல, அயாக்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் வாங்கவே இல்லை இவரு. இல்ல இல்லையா? இருக்கிறாங்களே, 2 பேர் இருக்கிறாங்களே. more than நிறைய பேர், not just Ajax, like even before, like he had played with them in that league, or someone who had played in that league. So bro, it's just bullshit excuse bro. அதெல்லாம் வந்து என்னால நம்பவே முடியல அது கேட்கும்போது. And அது ஒண்ணு. Then I still feel maybe seeing this is why Sancho is not apologizing, because he thinks இதவரை கண்டாவே என்னால சத்தியமா முடியாது. அண்ட் சேம் தான் ப்ரோ, நானும் வந்து அதே எனர்ஜில தான் இருக்கிறேன். நீங்க பேசுற மாதிரி தான் அதே எனர்ஜி தான் கீப் அப் பண்ணிட்டு இருக்கேன். பட் லாட் ஆஃப் யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றது, லாட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி வாண்ட் இஸ் ஹெட். நிறைய பேர் சொல்லிட்டாங்க தே வாண்ட் டென் ஹாக் டு கோ. பார்த்தேன் லைட்டா பேரு ஜினடின் ஜிடான். என்ன தைரியத்துல இவனுங்க வந்து ஒருத்தனை பார்த்தேன் வீடியோ, ஜினடின் ஜிடான் தட்ஸ் இட். பாத்தீங்களா? he is not a elite coach. ஆமா, ஆனா 10 ஹாக் வெச்சு போறான் இவரு. இல்ல ப்ரோ, ஜினடின் ஜிடான் எதுக்கு ப்ரோ வர போறான் இப்போ யுனைட்டெடுக்கு? இருக்கிற பிரச்சனைகளுக்குலாம் லைக் இட்ஸ் ஒண்ணுமே இல்ல. Maybe he might come, I don't know, maybe like காசுக்காக மேபி, ஐ டோன்ட் நோ. into this project we don't know என்ன லாஜிக். he might come, he might not come, தெரியாது ப்ரோ. பட் ஏதாவது ஒரு அப்பீலிங்கா இருக்கணும்ல ப்ரோ வரதுக்கு கூட. மேபி இப்போ ஜினடின் ஜிடான் கூட விடுங்க, ரூபன் அமோரம் ஆல்சோ ஹஸ் பீன் லிங்க்ட். ஓகே, பேர்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா லைக்
ஐ திங்க் பர்சனலா நிறைய யார் வந்தாலும் ஐ திங்க் there'll be a lot of players புது மேனேஜர் வந்து யூஸ் பண்ணாத பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். And these are players who have been bought in the last 2-3 windows. ஆமா அது ஒண்ணு. சி எல்லாரும் சொன்னாங்க மேனேஜர் சாக் பண்ணிட்டா இது பி தி சேம் கேஸ். ஐ மீன் previous managers did get beaten 7-0 by Liverpool, 6-3 by Man City, 3-0 at home. ப்ரோ ஒருத்தர் இருக்க ட்விட்டர்ல மைக் எலியட்ஸ்டின்னு அவர் வந்து ஆன் பாயிண்டிங் ஆன் அட்லீஸ்ட் 90% of his tweets if you get the chance to follow him. Mike Elliott-Stein, he's mostly on point with most of what he speaks, and it might sound a bit brash கொஞ்சம் ரூரா தெரிவாரு, but most of what he speaks is on point. Stats எல்லாம் போடுவாரு. Actually when you read that இவ்ளோ இருக்கா, I mean maybe on the naked eye பாக்குறப்ப நமக்கு தெரியாது, but when he breaks it down that ரெக்கார்ட்ஸ்ல இவ்வளவு இயர்ஸ் தான் பண்றப்போ then it makes you think நிஜமாலே உண்மையிலேயே இவ்வளவு கேவலமா இருக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இது வரும். ஏதோ ஒன்னு ராஷ்ஃபோர்டோட பிரில்லியன்ட் சீசன்னால ஐ திங்க் தப்ஸ்டானுங்க ப்ரோ லைட்டா போன சீசன் he had a purple patch தான் ப்ரோ. see purple patch இங்கிலீஷ் ஸ்ட்ரைக்கர் அவ்வளவுதான் 375k a week. and டென்னாக் இன்னொரு இதுல சொன்னாரு ராஷ்ஃபோர்ட் பத்தி. I think it was something like if we continue to persist with him, he will score goals. He finishes all games. Basically, easy translation is undroppable. Yeah. Easiest translation சொல்ல போனா. Yeah, correct தான் ப்ரோ. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஐ பிளேம் செல்சி லிட்டில் பிட். ஏன்னா உங்களோட ஸ்பெண்டிங் பார்த்துல நிறைய பேர் வந்து யுனைடெட் ஸ்பெண்டிங் பத்தி அவ்வளவு பேச மாட்டேறானுங்க. இவனுங்களும் செலவு பண்ணிருக்காங்க காசு. 18 months எல்லாரும் செலவு பண்ணிருக்காங்க ப்ரோ. எல்லாரும் செலவு தான் பண்ணிருப்பானுங்க. கரெக்ட் தான். பட் தே மேக் இட் சவுண்ட் லைக் Chelsea have spent a lot of money. Yes, and if you're criticizing Chelsea, it is fair தான். இப்போ ஆர்சனல் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் கண்டிப்பா. ரைஸ் வந்து 100 மில்லியன் வாங்கிருக்கோம். பட் இவனுங்களும் காசு செலவு பண்ணிருக்காங்க. 400 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இவரு வந்ததுல இருந்து. He has got players who he has wanted. Mourinho himself didn't get first choice players, by the way. FYI, just so you guys know. So I just wanted to address that. Even Vanguard to an extent. Yeah, Vanguard to an extent. Yeah, I agree. I just wanted to say that like Glazers ன்ற எப்பவுமே வந்து ஒரு ஈஸி ஸ்கேப்கோட் இருக்கானுங்க. ஒரு கவர் அப் மாதிரி. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. மேனேஜர் Glazers 100% பாய்சன் தான் கிளப்புக்கு ஒத்துக்கிறேன். பட் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ் வாங்கிருக்காங்க. and in spite of that he is not able to get a tune out of the players na 100% மேனேஜர் தான் ப்ளேம் பண்ணுவான். எவ்வளவு ஐரானிக்ல லாஸ்ட் சீசன் when he finished third one trophy or Glazers out னு சொல்லல. இப்போ when things go side அப்பதான் வரானுங்க. so correct. I don't know whichever suits their narrative. ஆமா, அவங்களோட அஜெண்டா, அவங்களோட narrative எது சூட் ஆகுதோ அது மாதிரி தான் பேசுவாங்க. சரி விடுங்க, யுனைடெட் பத்தி பேசினே போலாம். ரொம்ப பயஸ்டா பேசுவோம் சொல்லுவாங்க. யுனைடெட் பத்தி பேசுற அளவுக்கு ப்ரோ கரெக்ட் தான். பட் நீங்க வந்து ஹோம்ல வந்து ஐ தாட் இட் வாஸ் டெரிபிள் ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நேத்தி எங்க பெர்ஃபார்மன்ஸே கேவலம் வந்தது. நான் கழுவி ஊத்துனேன் எங்க டீம்லயும். பட் யூ கைஸ் ஜஸ்ட் லாஸ்ட் மான்செஸ்டர் டர்பி அட் ஹோம். த பேசிக் திங் உங்களுக்கு இருக்கணும் வந்து என்னன்னா, அட்லீஸ்ட் லெட்ஸ் கிவ் அ ஃபைட் and you are the holders of the competition. இந்த கப்பு தான் வந்து has sort of given you கொஞ்சம் என்ன சொல்றது breathing space மாதிரி. Okay, so I thought it was very and naive against the Newcastle C team literally. Though not even that starter Lewis Hall நீங்க பார்த்தமே இருக்கே எங்க ஆளு எல்லாம் அவங்க ஆளுங்களா எங்கால வர கோல் அடிச்சுக்கறாங்க வில்லக்கு. So but that's what Eddie Howe is like. Style of play from the first team to the end வந்து it's been transition from and absolutely the first team போட்டாலும் third team போட்டாலும் அவரோட வித்தியாசம் தெரியல. that is how coaching should actually be. absolutely bro, absolutely. அது வந்து பயங்கரமா அக்ரி பண்ற விஷயம் தான். ஓகே, நம்ம ஃபுட்பால் கேம் வீக் போறதுக்கு முன்னால லெட்ஸ் கிவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் இந்தியா. ஸ்ரீலங்கா வச்சு செஞ்சாங்க கிரிக்கெட்ல இன்னைக்கு. ஜஸ்ட் அன்பிலீவபிள். என்னால் நம்பவே முடியல ப்ரோ. லைக் சான்ஸே இல்லை. லைக் இது வந்து ஆஸ் வூப்பிங் கூட ஒரு வேற லெவல் ஸ்டேஜ் போயிருக்குது இன்னைக்கு. ஆஸ் வூப்பிங் நாளாச்சும் they at least scored 200 something. ஆமா, அது கூட இல்ல. ஒரே ஏசியா கப்புக்கு இதுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க, போய் இப்போ அவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஆமா, கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் இல்லனா அந்த லோவர் ஸ்கோர் ஆஃப் ஆல் டைமா இருந்திருக்கும். அந்த நெதர்லாந்து ஸ்கோர் பீட் பண்ணிருக்காங்க. கடைசில வர கொஞ்சம் அடிக்க விட்ட பாவம் அவங்கள. அடிச்சு அடிச்சுக்கோங்க கொஞ்சம் ரன்ஸ். ஏன்னா 40 ஆல் அவுட் கேவலமா இருக்கும். அடிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பரவாயில்ல.
keep it respectable ன்ட்டானுங்க. Okay, all right. Because I was thinking 350 கம்மி because the way we were going 350 கம்மி நினைச்சிருந்தேன். சரி பட் இது ஆரம்பத்துல இருந்து போறாங்க 0-4-1 ஒரு டைட்டில் 3-4 ஏன்னா ஃபுட்பால் அடிக்கிருக்காங்க இந்த மாதிரி. ஆமா 3-4 ஃபுட்பால் அடிக்கிருக்காங்க. வேற லெவல் ப்ரோ. ஆமா வேற கண்டிப்பா. லெவல், just unbelievable. India, fantastic performance by India. All right, let's go to the game week bro. Game week முதல் கேம், பெரிய கேம். அதுக்கு தான் செல்சி ஃபேன் வர கூட்டு வந்திருக்கோம் இந்த எபிசோடுக்கு. செல்சி வர்சஸ் டாட்னம் ஹாட்ஸ்பர். செல்சி வர்சஸ் டாட்னம் ஹாட்ஸ்பர். இந்த கேம் எங்க நடக்குது? ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்லயா இல்லனா அவங்க ஸ்டேடியம்? 3 point lane as we like to 3 call point it. lane. All right bro, போன வருஷம் இந்த கேம் வந்து the first game was unbelievable. Tuchel versus Conte. அது வந்து the best game bro of last season apart from my favorite Arsenal Bournemouth game. I thought it was an unbelievably good game. இந்த கேம் அந்த 2-2 draw நான் சொல்ற கேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல? குக்கரேல முடிய புடிச்சு இழுத்து அதெல்லாம் unbelievable robbery அதெல்லாம். Yeah. And the after fireworks for that game. And அதுக்கப்புறமா I think நீங்க வந்து unfortunately உங்க சீசன் வந்து கொஞ்சம் டவுன் ஹில்லா போச்சு and you guys lost 2-0 at White Hart Lane. 3-point lane as we like to call it. We were so bad that we lost the 3-point lane. Andaluk we were so bad. Absolutely. But I think you guys have won at the new stadium. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அந்த புது ஸ்டேடியம்ல. Yes. So that's a good thing. But என்னன்னா bro, நான் வந்து சொல்றேன் Chelsea league games in a row. ஏனா first they moved into it in 2018-19. 18-19 நாங்க தோத்தோம். 1920 we won 2-0. 2021 we won 1-0. Then the next season we won 2-0. And last season we lost there. So you do have a decent history there. Yeah, you do have a decent history. But எனக்கு என்னன்னா செல்சி பிஃபோர் நீங்க உங்க கருத்து கொடுக்கறதுக்கு முன்னால எனக்கு செல்சி வந்து ஓப்பன் பிளேல இருந்து லீக்ல சொல்றேன், நான் லீக் பொறுத்தவரை பேசுறேன். அண்ட் இன்னொன்று வந்து செல்சி என்னன்னா ராபின்ஹுட் மாதிரி எல்லா பெரிய டீமோட வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துறீங்க, ஆனா சின்ன டீமோட கொஞ்சம் விட்டுறீங்க. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல தான் பர்ன்லி அந்த மாதிரி டீம் அடிச்சிருக்கீங்க. பட் எப்பயுமே யூ கேஸ் ஆர் டேக்கிங் பாயிண்ட்ஸ் அகேன்ஸ்ட் லிவர்பூலோட பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க. எங்களோட ஒரு should have won that game possibly if you game management. பட் அந்த கேம் வந்து ஒரு பாயிண்ட் ஸ்டில் யூ கேஸ் காட் 1 point. அண்ட் ஐ திங்க் எனக்கு என்ன பிரச்சனைனா செல்சி வந்து நாட் ஸ்கோரிங் இனஃப் கோல்ஸ் ஃப்ரம் ஓப்பன் பிளே அகேன்ஸ்ட் அ ஃபேர்லி டீசென்ட் டீம். when it comes to fairly big team it's not happening. இப்போ எங்களோட பாத்தீங்கனாலே it was a penalty fine and then Mudryk definitely meant it as a cross. அது வந்து அவன் வந்து கோல், அது மேபி அவர் சொல்லிக்கலாம், but we all know he meant it as a cross. So அந்த மாதிரி clear cut, they're not clinical enough. That is my only criticism for Chelsea. However, எனக்கு என்ன தோணுதுன்னா மொரிசியோ பாச்செட்டினோ கோயிங் பேக் டு ஹிஸ் ஓல்ட் ஹவுஸ், அவர் வந்து he'll probably want to prove something because they are going to, let's be honest, they're going to boo him like crazy. Okay, Chelsea போனதுக்கு. So I think he has to prove himself. நீங்க சொல்லுங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? அதாவது என்னன்னா பாட்ச் ஏன்னா நீங்க சொன்னீங்க because பாட்ச் சொன்னார் வந்து while we played against Liverpool, Arsenal, they were a bit more open, whereas Forest, Brentford, like they played a deep block, so we couldn't break them down. Okay. Basically, என்ன சொல்றேன்னா எங்களோட லோ பிளாக் விளையாடி இங்க ஜெயிச்சுக்கோங்க. ஆமா, சிம்பிளா ஈஸி டிரான்ஸ்லேஷன் அதுதான். That is where I kind of am a bit confident because Spurs, unlike previous seasons, they won't park the bus. இந்த ஹராம் பால் ஆட மாட்டாங்க. like they used to play in Conte, Jose, Nuno. அந்த ஹராம் பால் ஆட மாட்டாங்க. They will play their game. So that gives me a bit of கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது. And defensively we're not actually that bad. Like okay. We can see correct. Defensively நாங்க அவ்வளவு கோல்ஸ் கன்சீட் பண்ணல. Like it's the thing என்ன பிரச்சனை, நாங்க 1-1 தோக்குறோம். சொன்னா அவ்வளவு பெருசு. Even last season towards the end we conceded only very less goals, but பிரச்சனை என்னன்னா ஸ்கோர் பண்ணதே வந்து கோல் per game ஓட கம்மி. We did score 38 goals last season. That's the worst part. Yeah, but I think Chelsea, sorry go ahead. அதான் ஸ்பர்ஸ் வேற அவனுங்க வேற டாப் ஆஃப் தி டேபிள் அது இது ஆடுறானுங்க. அது ஒளிச்ச கட்டும் ஃபர்ஸ்ட். அதுக்காகவே வந்து இல்லனா ஏற்கனவே தலகலப்பா ஆடிட்டு இருக்காங்க. Thanks to Sands that yes, he has done good till now. I learned சொல்ல மாட்டேன். They played extremely well, especially Kane விட்டதுக்கு அப்புறமா. The chemistry between their players, like Madison, bro. I mean, how no one picked up on Madison, I still don't know.
40 how million. people let Madison go for 40 million அதுதான் என்னால நம்ப முடியல. Like 40 million யாருமே contested பண்ணல. 40 million makes sense because Leicester relegated and the relegation ஆன கொஞ்சம் வேல்யூ கம்மியாகும். That makes sense, but no one even bro ஒரு bidding war கூட இல்லையே. ஒரு bidding war கூட இல்லையே. நீங்க 40 னா நாங்க 50 போடுறோம். யாருமே வரலையா? அதுதான் ஃப்ரீ ஹிட் மாதிரி இருந்துச்சு. ஈஸியா தூக்கிட்டு வந்தாங்க அப்படியே. நம்பவே முடியல bro. என்னால நம்பவே முடியல. So he's been a superb signing. I think Udogi, Van der Ven, அவன் injured. He might be injured for tomorrow. Ben Davis தான் ஆடுன போன கேம் Palace. No, but I'm saying they have played well till now. Yeah. அவங்க தான் ஆடிட்டாங்க. Patricio the keeper, I think இந்த போன Loris பார்த்த போன season he was flapping in goals. Fraser Foster he has not been great. Patricio has come in and he has done well. Actually என்னன்னா போன வாரம் வந்து Patricio Van der Ven FPL வச்சிருந்தேன். நான் வந்து சரி ஓகே கிறிஸ்டல் பேலஸ் 2-0 ஈஸி பாயிண்ட்ஸ். கடைசி 93rd மினிட்ல கிறிஸ்டல் பேலஸ் கேட போகுது. Yeah. Vicario, no? Yeah. But yeah, he's good goalkeeper. He's been good. They've been silent-ஆ வேலை பண்ணுகிறான். அவ்வளவுதான். ஆமா, and Son is back to what we know what he can do. Human Son. Yep. அது வந்து சொல்லவே தேவையில்ல. Yeah. So how do you see it going? Decently confident, but பிரச்சனை என்னன்னா Potts வந்து he's a bit stubborn. Like வந்து he's more reactive than proactive. இப்போ the Arsenal game வந்து should have been more proactive because we had Sassi and Badiashile on the bench and he still did not use them and he took all of 3 attackers off. இல்ல ஆர்சனல் கேமோட ப்ரோஆக்டிவா ஸ்டார்ட் பண்ணாரு பட் அது அந்த மேனேஜ் பண்ணல. ஆமா மேனேஜ் பண்ணல ஒழுங்கா பண்ணல. He has been very poor. He's been ரொம்ப the waiting game ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. He has to be proactive. ஏனா வந்து இந்த run of games வந்து it's not favorable. Spurs, Man City எல்லாம் பெரிய டீமா நாங்க ஆடுறோம் இந்த டைப்ல தான். So கண்டிப்பா the only thing is Spurs and Man City they won't sit back and park the bus. அது ஒண்ணுதான். இது they'll be அவங்க ஹோம் வர சோ கொஞ்சம் ஓபனா இருப்பாங்க. I think that அந்த ஓபனா இருந்தால it could favor Chelsea also. Favored, but saying that I'm not really that confident to be honest. But வந்து அடிச்சா சூப்பர். Monday night at the Lane. ஆமா under the lights. ஆமா, so பாப்போம். If we get anything if we get anything out of this game I'll be surprised. Okay, score prediction 2-2 ன்னு சொல்லிக்கிறேன். I'll say 2-2. Okay. நானும் bro நம்மள கேட்டறாதீங்க. என்னலாம் கிடையாது. bro எனக்கு வந்து ஆக்சுவலா செல்சி எப்படி கோல் அடிக்க போறானுங்கன்னே தெரியல ப்ரோ. எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. ஐ வாண்ட் அ டிரா ஓகே ஆர் ஈவன் அ செல்சி வின் டு பி ஆனஸ்ட். ஐ வாண்ட் them to slip. இப்போ ஸ்லிப் ஆனா நல்லா இருக்கும். அதுதான் சரியா. அப்படியே ஊந்துருவானுங்க அவ்வளவுதான். ஒரு ஸ்லிப் தான் இவனுங்களுக்கு. சோ நான் வந்து 1-1 டிரா சொல்ல போறேன். So I'm not hopeful at all to be honest. I think Spurs are going to win. But நான் வந்து என்ன சொல்றேன் யூனிவர்ஸ் அட்ராக்ட் பண்ணுகிறேன் இந்த ஸ்கோரை அந்த மாதிரி. If it happens it happens அவ்வளவுதான். Yeah we'll see. அடுத்த கேம் ப்ரோ. இப்போ வந்து இந்த கேம் ஆக்சுவலா இம்பார்ட்டன்டான கேம். ஏன்னா இட் மைட் நாட் பி ஒன் சோ கால்ட் எக்ஸ் பிக் டீம் பட் தே ஆர் நாட் பிளேயிங் வெரி வெல். நம்ம பேசினது மாதிரி Fulham versus Man United bro. It's at Craven Cottage வேற. Craven Cottage, yes, correct. It's a very important game for Erik ten Hag and his boys actually. And I know United have beaten Fulham last 3-4 meetings பாத்தீங்கன்னா போன வருஷம் 2-1 3-1 2-1 திருப்பி ஜெயிச்சானுங்க. இந்த ஃபேமஸா அந்த மிட்ரோவிச் வந்து ஒரு ரெட் கார்டு வாங்கினானே ரெஃப்ரி பூச்சி. ஆமா. சோ யுனைடெட் ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஃபுல்லம். 16 கேம்ல 13 வின்னு 3 டிரா அண்ட் ஃபுல்லம் 0 வின்ஸ் ஆக்சுவலா. ஆமா. பட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி broken. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட்ஸ் a good time to face United ஆக்சுவலா. ஆமா. சோ ஃபுல்லம் வந்து ஐ மீன் கொஞ்சம் இஃபியா தான் இருந்திருக்கானுன்னு வச்சுக்கோங்க. லைக் எப்படியோ பிரைட்டனோட ஒரு 1-1 டிரா எடுத்தாங்க போன வாரம். Yes. So good of point. course they did beat Ipswich away in the cup. Yeah they did Ipswich which is I mean you have to beat them la. So இந்த கேம் நீங்க சொல்லுங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? I think United will somehow manage this னு தோணுது. எப்படியோ வந்து பொளச்சிருவாங்க. ஏனா வந்து பிரென்ட்ஃபோர்ட் பொளச்சாங்க, ஷெஃபீல்ட் யுனைடெட் பொளச்சாங்க. லக்ல பொளச்சிட்டானுங்க bro. லக்ல செம்ம லக்ல அதெல்லாம் அந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம்லாம். எப்படியோ எங்களுக்கு அந்த லக் வரலையே. நம்ம எக்ஸிட் வந்துற பண்றோம். I mean sometimes you have to have that luck and maybe அந்த லக் எவ்வளவு நாள் தான் இருக்கும்னு கேக்க வரேன்.
it will fall off at some point, but see, City the total it was expected. I mean, yeah. I mean, the only shocking thing was they didn't even try. ஆமா Even City வந்து ஃபர்ஸ்ட் கேட தாண்டல. அவங்க பண்ண நடந்துட்டாங்க. ஆமா அவங்க பண்ண ஹாலண்ட் பண்ண நடக்கிறாரு. ஓபன் கோல் வந்தா கோல் அவ்வளவுதான். Easy. They didn't even try. Yeah. So I think Fulham will Man United will somehow nick this னா தோணுது. I mean ஒரு டாமி 1-0 டாமியோ 1-0 இருக்கும்னு எனக்கு தோணுது. Damn. ஏன்னா because Burnley I mean they should have beaten United. Right? நான் 1-0 Burnley சொன்ன ஞாபகம் இருக்கு. And it could have been more, but United somehow got a jammy win. So I expect another jammy 1-0 or 2-1, but I'll go 1-0 Man United. ஒரு 1-0. 1-0. I'm sorry, I'm going to break United fans' hearts. I'm going 2-1 to Fulham. இதுக்கு மேல வயசு வந்தா என்ன வராட்டி என்ன? இல்ல ப்ரோ, இந்த கேம்லாம் தோத்தா செம்ம பிரஷர். ஆல்ரெடி மேனேஜர் இஸ் அண்டர் பயங்கரமான பிரஷர். பட் இந்த கேம்லாம் தோத்தானா லைக் அன்பிலீவபிள் பிரஷர். நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலா ஒரு யுனைடெட் ஃபேன் கிட்ட. ஐ செட் திஸ் இயர், நாட் ஈவன் இப்போ இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னால அந்த ஜேடன் சான்சோ பிரச்சனை வந்தது தெரியுமா? அந்த டைம்லயே வந்து ஐ செட் திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி அ மச் டஃபர் இயர் ஃபார் டென் ஹாக் தென் லாஸ்ட் இயர். அவன் ஒத்துக்கல. ஈ சைட் இல்ல போன வருஷம் தான் கஷ்டமா இருந்தது பிகாஸ் ரொனால்டோ அது இதுன்னு. சி எப்படின்னா தே ஆல்வேஸ் யுனைடெட் எப்படின்னா, அட்லீஸ்ட் ஃப்ரம் த ஃபேன்ஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன், இவங்க எப்படின்னா இப்போ தோத்துட்டே இருந்தானுங்களே, தே ஜஸ்ட் சேயிங் லைக் ஒரு ரன் வரும் திருப்பி, தே ஜஸ்ட் ஹோப்ஃபுல் ஒரு ரன் வரும். பட் அந்த ரன் வரதுக்கே நான் இன்னும் பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. எல்லாரும் அந்த மாதிரி இருக்கும் because when we were on last year on the run, you were on that run when Mikel Arteta started the season. You want to be hopeful, that is fine, but கொஞ்சமாவது கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து என்னன்னா ஃபேவரட்ஸ் ப்ரூனோ ராஷ்வர்ட் பத்தி சொன்னாலே ஐயோ நீங்க 10 கோல் பண்ண மாதிரி பாப்பானுங்க. இல்ல பட் பிபிஐ அதுதான் சொல்றேன்ல, அந்த ரன் வரதுக்கு கூட ஏதோ பார்க்கணும்ன்றேன். யூ நீட் டு see something, ஏதாவது ஒன்னு இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும் கண்ணுக்கு முன்னால. எதுவுமே இல்லனா வந்து எப்படி ஹோப்ஃபுல்லா இருக்குது? அதனால தான் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். அது தவிர எதுவுமே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் புவர், அவ்வளவுதான். ஆல்ரைட், அடுத்த கேம் I stick to Jamie 1-0 for Man United. Okay. Yeah, I can see that too. Not at all disagreeing, bro. But I can at the same time I can see அந்த wheels வந்து off the wagon வர மாதிரி நான் பாக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் 2-1 சொல்றேன். Okay. கொஞ்சம் போலரைசிங்கா கொடுப்போம்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு என்டிட்டி இல்ல, நான் ஒரு என்டிட்டி இல்ல. ஆல்ரைட், அடுத்த கேம் நியூ கேசல் வர்சஸ் ஆர்சனல் அட் சென்ட் ஜேம்ஸ் பார்க். நியூ கேசல் நேத்தி வந்து ஒரு பயங்கர என்ன சொல்றது, ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு வின்னு. அவங்களோட ஃபைனல்ஸ் வந்து போன வருஷம் தோத்தானுங்க யுனைடெடோட. they got the revenge back and Newcastle against Arsenal போன வருஷம் with their second string team like you said and playing the same brand of football like you said. சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல ஆடின மாதிரி இருந்தது ஆக்சுவலா, ஓல்ட் ட்ராஃபோர்ட் மாதிரி இல்ல நேத்தி. சோ போன வருஷம் சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல வந்து ஆர்சனல் 2-0 away. It was a very difficult game actually because we came off the bounce of ஒரு 3 games draw அடிச்சிட்டே இருந்தோம். ஒரு that's what அந்த ஸ்லிப் ஆச்சு அந்த சீசன் எங்களுக்கு. லிவர்பூல், வெஸ்ட் ஹாம் அண்ட் சவுத்ஹாம்ப்டன். அதுக்கப்புறமா I think we played Newcastle and we saw a very good response. ஓடகார்ட் ஒரு கோல், அப்புறமா ஒரு ஓன் கோல். It was a really good performance and I was really happy in that performance actually. And Newcastle, to be honest, Newcastle have been playing well. I know recently வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து டாட்மண்டோட தோத்தாங்க, கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது என்கிட்ட. இல்ல but they could have drawn the game. கடைசில ரெண்டு வாட்டி போஸ்ட்ல அடிச்சானுங்க. கரெக்ட். Yeah, you're right. Dortmund cooked them in the first half, but second half towards then Dortmund உட்கார்ந்தாங்க. 1-0 உட்கார்ந்தாங்க. Newcastle could have stolen a point. You're right. No, but even otherwise, Champions League wise, பாத்தீங்கன்னா it's like overachievement னு சொல்லணும் because PSG வெச்சு கிழிச்சாங்க. ஆமா, and they got a draw with AC Milan. கரெக்ட். அதுக்கு அப்புறமா I think last week they drew against Wolves 2-2 draw. But Wolves have found their rhythm. Newcastle கொஞ்சம் அவே கேம்ஸ்ல அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இல்ல. It look like ஹோம்ல வந்து they look like they can beat anyone actually. So இது கொஞ்சம் டேஞ்சரஸான கேம் தான். 60,000 fans அப்படியே அந்த ஸ்டேடியமே அப்படியே பவுன்சிங்கா இருக்கும். வேற லெவல் அட்மாஸ்பியர். ஜாடியோட சப்போர்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். Jordis are they just know how to drink and know how to support a football team. Absolutely. குடிக்க சொல்ல வந்துருவானுங்க நியூகாசில் பிரவுன் ஏலோட.
So yeah, I think Arsenal வந்து நேத்தி தோத்ததுனால I think that should fuel their like their frustration. I don't see us losing this game. I don't see Arsenal losing this game. I think worst case result is going to be a draw தான் நினைக்கிறேன் இந்த கேம்ல. But I think we should win this game, man. This should definitely be a win தான் நினைக்கிறேன். So I'm going for a simple same thing like last year. I'm going for a 2-0 Arsenal. Being hopeful தான். I think 2-1 Arsenal. I think you might concede, but I think you'll end up winning 2-1. Okay. And மக்களே, yes, please stay tuned for that episode as well. அது வந்து அந்த எபிசோட் வந்து ட்ராப் ஆகும். ஹரி ப்ரோ and his team for the preview. நாங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டோம். So yes, 2-1 to the Arsenal. Let's go. All right, அடுத்த கேம் யாருக்கு போவோம்? I think let's go to Brentford versus West Ham. West Ham, as you guys know, நேத்தி தான் வந்து எங்களை அடிச்சானுங்க, yours truly, Arsenal. And நல்லா ஆடினானுங்க. They deserve the win actually, regardless of how the first goal went. It's just one goal, you still have to respond ன்னு தான் நினைக்கிறேன். They deserve the win. And போன வாரம் வந்து I think இவங்க யாரோட ஆடினானுங்க போன வாரம்? I think last week these guys played தோத்துருக்கானுங்க எவர்டனோட. ஷாக்கா இருந்தது ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் நான் அந்த கேமுக்கு ஆக்சுவலா அனிருத் ப்ரோ வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபார் தி ப்ரிவ்யூ. அனிருத் ப்ரோ, ராம்ஜி ப்ரோ யாரோ. நான் ஆக்சுவலா டிராப் பண்ணேன். ஐ செட் Everton won't lose that game, but Everton won the game and they held on, man. So big thing for Everton. But West Ham going away to Brentford, a Brentford team which seems to have found form actually in the last 2-3 gamesல. உங்களை அடிச்சு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டானுங்க. which is fascinating. எப்பயுமே ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ்ல ஜெயிச்சிருக்கானுங்க போல உங்களோட, which is unbelievable. அண்ட் போன வாரம் Burnley 3-0 உதச்சிருக்கானுங்க அதுக்கு முந்தின வாரம். ஸோ West Ham, it's two equally matched teams bro. என் ஒப்பீனியன்ல எனக்கு எப்படி கால் பண்ணுனே தெரியல. I think Brentford win this. ஏன்னா West Ham they're not been good away. ஏன்னா வந்து they lost at Olympiacos முன்னாடி, they even lost at Aston Villa. So அவேல they've not been great, and Brentford சொன்ன மாதிரி ஃபார்ம் பிக் அப் பண்ணாங்க and they know how to set up. Even without Ivan Toney, they have been doing well na paathukonga. We just know that they've been doing well. So I go for a Brentford 2-0 win. Okay. அண்ட் இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருந்திருக்குன்னா, பிரீமியர் லீக்ல யார் ஹோம்ல ஆடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் போன வருஷம் 2-0 அண்ட் அதுக்கு முந்தின வருஷம் 2-0. ஸோ நீங்களும் இந்த வருஷம் 2-0 சொல்லிருக்கீங்க. நானும் அதே 2-0 தான் சொல்ல போறேன். I think that could be the same actually. Yeah, Brentford பாவம் கொஞ்சம் இன்ஜுரிஸ் லைட்டா இருக்கு. லைக் ஜாஷ் ட சில்வா, இந்த கெவின் ஷார்டே, டாம்ஸ்கார்ட்லாம் லைட்டா இன்ஜூர்ட் sort of first team players in வச்சுக்கோங்க. But at the same time West Ham have Paqueta and Alvarez, they're both suspended. So that could be in Brentford's favor ன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து மிட்ஃபீல்டர்ஸ், ஒன்னு வந்து கிரியேட்டிவ், ஒன்னு வந்து ஆப்வியஸ்லி ஒரு டெக்லன் ரைஸ் ரோல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் தட் குட் ஹர்ட் வெஸ்ட் ஹாம். ஸோ அதனால தான் ஐ திங்க் இட்ஸ் ஃபேர் அசஸ்மெண்ட் தான் Brentford versus West Ham கால் பண்றது. Brentfordக்கு வின். ரெண்டு பேருமே 2-0 சொல்லிட்டோம். ஓகே, அடுத்த கேம் ப்ரோ, Burnley versus Crystal Palace. இந்த கேம் எப்படின்னா, Burnley வந்து எப்படின்னா ப்ரோ, ஐ ரெஸ்பெக்ட் Burnley ப்ரோ and Vincent company. எதுக்குன்னா, he is not changing his style, but அந்த ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாதது could cost his என்ன சொல்றது place in the Premier League table ன்னு தான் எனக்கு தோணுது ப்ரோ. Burnley plays such good football, but problem is they அந்த டிரான்சிஷன்ஸ்ல சூப்பரா ஆடுறானுங்க. பட் அதை வந்து கன்வெர்ட் தான் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைனல் தேர்ட்ல பாஸ் ஒழுங்கா இல்லைன்னா ஃபினிஷிங் ஒழுங்கா இல்லை, ஏதோ ஒண்ணு. அண்ட் லாஸ்ட் 3 games they have lost. EFL கப் இன்னைக்கு நேத்தி தோத்துருக்கானுங்க எவர்டனோட. போன வாரம் பாவம் they were robbed of a penalty is what I heard. Bournemouthோட லாஸ்ட் ஒரு ஹேண்ட்பால் வந்து கொடுக்கல போல. அதுக்கு முந்தின வாரம் Brentfordோட தோத்துருக்கானுங்க. அட் த சேம் டைம் கிறிஸ்டல் பேலஸ் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, லைக் கோல் எங்கிருந்து வரப்போகுதுன்னே தெரியல இவனுங்க டீம் பாத்தீங்கன்னா. லைக் புவர் சான்ஸ் கிரியேஷன் இவனுங்களுக்கு ஆக்சுவலா. although I must say போன வாரம் வந்து ஸ்பர்ஸோட they did create chances. It's just that எவனுமே வந்து didn't put it at the back. அடிக்கல. They had a really good XG against Spurs actually.
பட் என்ன பண்றது, எக்ஸ்ஜி வச்சு என்ன போடுங்க முடியும்? எக்ஸ்ஜி வந்து பாயிண்டா கொடுக்குது, எக்ஸ்ஜி எதுவுமே கொடுக்குறது இல்ல. How do you see this game going, PB? அதாவது Burnley வந்து like I kind of seen him like a Leeds United பார்த்தோம்னா they didn't compromise on their style of play. Bielsa leads even if whether I'm 1-0 up or 6-0 down, I will still go for the attack. correct. Yeah. So அது வச்சுட்டு I mean Leeds first seasonல எப்படியோ பொழைச்சாங்க, they stayed by the skin of their teeth. Next season they went down as expected. Yep. But Burnley வந்து I see a draw, and I think I see a draw because Burnley are also struggling to score. Crystal Palace is also struggling to score. ஒரு 0-0 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயோ 0-0 nil draw. Okay, but I'm tempted to say Burnley win, bro. நான் வந்து ஏன்னா பேலஸ் வந்து அட்லீஸ்ட் Burnley கோல்ஸ் ஆவது அடிச்சிருக்கானுங்க, கொஞ்சமாவது கோல்ஸ் அடிச்சிருக்கானுங்க Burnley. சோ அதாவது இருக்குது. Burnley 8 கோல் அடிச்சிருக்காங்க. 8 கோல் அடிச்சிருக்கானுங்க. Palace have also scored 8. Problem is Palace have let in 13 and Burnley let in 26. Oh my god. ரெண்டு பேரும் 8 கோல் அடிச்சிருக்கானுங்க. So correct. Yeah. Equal. You know what? I'm going to say Palace win, bro. I'm going to say 1-0 Palace. Okay. நீங்க nil சொல்லிட்டீங்க, நான் 1-0 Palace. All right. அடுத்த கேம், let's go to Goodison. Everton versus Brighton. பாவம் ப்ரோ, Goodison Everton லைட்டா குண்டு போட்டானுங்க, ஏதோ 12 point டிடக்ஷன்ன்றானுங்க. பாவமா இருந்தது. Maybe அதனால தான் they have started to get some form in the work. ஏனா recently they have started to do well, to be fair. Yeah, you're right. They have started to look, they found a perfect team to play against Brighton full attacking, இவங்க ஃபுல்லா உட்கார்ந்துடுவானுங்க. சோ அதனாலயே வந்து Tammy Sean Dyche masterclass 1-0 win for Everton. No, you're right, and I see Everton winning. ஏனா Brighton are also one more team where they don't change their style of play. ஒரே ஸ்டைல் தான், பெரிய டீம் சின்ன டீம் ஏதோ அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே only cost De Zerbi. போன வருஷம் they lost 5-1 at Amex Arena. Brighton lost இந்த வருஷம் போன சீசன் they lost 5-1. I couldn't believe it, bro. என்னால நம்ப முடியல, 5-1 Brighton தோத்துருக்கானுங்களான்னு யோசிச்சேன். அதான் I can see Everton win, bro. Definitely I can see like Everton winning 2-1, bro. Okay, நான் 1-0 சொல்றேன், நீங்க 2-1. Okay, cool. அடுத்தது பாவம் ப்ரோ, இந்த கேம் வந்து எப்படி சொல்லணும்னே தெரியல. இது ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி இருக்கு போகுது. இன்னைக்கு இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரி. மேன் சிட்டி வர்சஸ் AFC Bournemouth 3-0 next. Okay, all right. நான் 4-0 போறேன், டிஃபரண்டா இருக்கிறதுக்காக. Okay, இதுக்கு மேல பேச கூடாது. All right, next game, Sheffield United versus Wolves. A team who cannot score at all. ஒரு த்ரெட் கூட இல்ல எங்களோட. லைக் அவ்வளவு கம்ஃபர்டபுளா பார்த்தேன் தெரியுமா அந்த கேம் நானு, ஷெஃபீல்ட் யுனைட்டடோட. அண்ட் பாவம் இவனுங்க எங்களோட 5-0, நியூகாசலோட 8-0 உதவாங்க. இத்தனைக்கும் I don't think you had Partey and a couple of others. அது எல்லாமே ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் தான். நாங்க ஆடின டீமே செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் தான் ஆக்சுவலா. அண்ட் ஷெஃபீல்ட் யுனைடெட் கடைசியா வந்து Wolves வந்து 2020ல தான் அடிச்சிருக்காங்க 1-0. அதுக்கப்புறமா Wolves எல்லா கேம் ஜெயிச்சிருக்காங்க. And when they got back into the Premier League and they had that one season bounce. Chris Wilder season நினைக்கிறேன். ஆமா. So yeah, and I see the same thing, bro. I see 2-0 Wolves down when they finished 6th or in the top half. ஆமா, I see 2-0 I see 1-0 Wolves. 1-0. They I think they missed a lot of chances not the Wolves, but 1-0. Okay, I think ஏன் 1 ஓட நிக்காதுன்றனா because Sheffield defensively also poor, bro. Like just poor. என்ன பாவம், ஏனா Sheffield United ஹோம்ங்கறதால 1-0 சொல்றேன் நான். Okay, also they have a lot of injuries. உங்கள மாதிரி தான் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி டீம் வந்து ஒரு 8-10 பிளேயர்ல இன்ஜூர்னா காலி. சான்ஸே இல்ல. ஆல்ரெடி தடிங்க தான் இருக்கானுங்க. இதுக்கு மேல இன்ஜூரினா it can't help. ஐயோ பாவம், ஒரு த்ரெட்டே இல்லாம இருக்கானுங்க, என்ன பண்றது. ஓகே, அடுத்த கேம், லெட்ஸ் கோ டு ஃபாரஸ்ட் ஸ்டேடியம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா. fantastic Aston Villa who are just என்ன சொல்றது, just playing for fun மாதிரி. எல்லா கேமும் 3-1 ஜாலியா அடிக்கறானுங்க, ஜாலியா ஆடுறானுங்க. வெஸ்டாம 4-1 அடிச்சானுங்க, AZ Alkmaar கான்ஃபரன்ஸ் லீக்ல 4-1 அடிச்சானுங்க. அண்ட் போன வாரம் லூட்டனை வந்து 3-1 அடிச்சானுங்க. அண்ட் ப்ரோ ஜாலியா ஆடுறானுங்க ப்ரோ. லைக் வேவியா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு. யுனைடெட் ஃபேன்ஸ் கேட்டீங்கன்னா Unai Emery is also very good manager அந்த மாதிரி ப்ராபோசிஷன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமா,
So yeah, I don't know if that will happen, but okay. Nottingham Forest versus Newcastle, I don't even know if they faced each other. ஒரே ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணிருக்காங்க 2022ல 1-1 draw இருந்திருக்கு Villa versus Nottingham Forest, and இந்த வருஷம் 2-0 Villa have won, but Villa are going to win this game too in my opinion. I know Forest it's a Forest at home stadium. are decent. இப்போ இதே Villa home னா பிரச்சனையே இல்ல, because Forest at home are generally good against the good side. So you're right, they always get a draw at least. அந்த ஹோம் ஃபார்ம் வச்சு தான் போன வருஷம் இருந்தானுங்க பிரீமியர் லீக்ல. ஆமா, அதான் at least in the home games. Yeah, so I see a 2-2. Now Forest home இருக்கதால they'll have the crowd behind them, so எப்படியோ 2-2 அடிச்சிருவாங்கன்னு தோணுது. Okay. நானும் வந்து ஆக்சுவலா ஐ எம் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் அந்த ஃபாரஸ்ட் வந்து ஹோம்ல ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடுவானுங்க. அண்ட் அவனுங்களோட பெர்ஃபார்மன்ஸே வந்து என்ன சொல்றது, எலங்கா மாதிரி தான் ஆடுவான் அவே கேம்ல, பட் எலங்கா வந்து ஸ்டர்லிங் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவான் ஃபாரஸ்ட் ஸ்டேடியம்ல லைட்டா. குட் வெர்ஷன் ஆஃப் ரைம் ஸ்டர்லிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க, பிரைம் ஸ்டர்லிங். ஸோ ஐ திங்க் யூ நோ வாட், ஐ ஆல்சோ கோ ஃபார் அ ட்ரா. நானும் வந்து 1-1 ட்ரா தான் சொல்ல போறேன் ஆக்சுவலா. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா. ஆல்தோ ஆஸ்டன் வில்லா சூப்பரா ஆடிட்டு இருக்கானுங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நாட் தட் குட். போன வாரம் 0-0 ட்ரா அகேன்ஸ்ட் பேலஸ், அதுக்கு முந்தின வாரம் வந்து 2-2 ட்ரா. ஸோ ஹோம் ஃபார்ம்னு சொல்றோம், பட் அவங்களோட ஹோம் ஃபார்ம் வந்து லைட்டா கொஞ்சம் பிளிப் எடுத்த மாதிரி இருக்கு. தே நாட் கெட்டிங் 3 points அகேன்ஸ்ட் டீம்ஸ் which they usually get போன வருஷம் பாத்தீங்கன்னா. ஆல்ரைட் ப்ரோ, அடுத்த கேம், கடைசி கேம் நம்ம பாக்குறது வந்து பாவம் ப்ரோ, இவனுங்களும் பாவம் ஆக்சுவலா, எப்படி ஆரம்பிக்குதுன்னே தெரியல. லூட்டன் டவுன் வர்சஸ் ஒரே வித்தியாசம், சிட்டி 3-0 சொன்னேன், இன்னொரு 3-1 சொன்னேன், because Liverpool is somehow conceded from somewhere. You're right, but it will be but they have more than enough attack to easily beat anyone out. So yeah 3-1 Liverpool easy. Yeah, I mean லிவர்பூல் ஜெயிக்க போறானுங்க, அது கன்ஃபார்ம். அது எவ்வளவு கோல்ஸ் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க 3-1 சொல்லிருக்கீங்க, நான் 3-0 சொல்றேன், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. க்ளீன் ஷீட் எடுப்பாங்கன்னு சொல்றீங்க. Yeah, hopefully they can keep a clean sheet. நேத்தி கூட ஐ திங்க் லிவர்பூலும் நல்லா ஆடினானுங்க நேத்தி ஆக்சுவலா. they beat Bournemouth 2-1. ஆமா கரெக்ட். Yeah, 2-1. அண்ட் டார்வின் நியூனஸ் வந்து எப்படின்னா ஒரு டச் தான், அது வந்து பக்கத்து பில்டிங் வரைக்கும் போயிட்டு எடுத்தான் பால and வந்து சொருனா கோல. So that is literally Darwin Núñez. that explained what Darwin Núñez is actually. ஆமா, that goal. இல்ல ஒரு இமேஜ் இருந்துச்சு ஐ திங்க் யூரோப்பா லீக்ல. how do you explain this was a Darwin Núñez assist in ஒரு ஓபன் கோல் நெட் ஒன்னு வந்துச்சு. I mean but yeah correct man, he's a nuisance though, he's a good player, he's raw potential. ஒரு chaos யாராவது பண்ணனும்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும். Absolutely. And speaking about Liverpool, I just hope Luis Diaz and his family வந்து கேள்விப்பட்டீங்கன்னா Luis Diaz's parents வந்து கிட்னாப் ஆயிருக்காங்க. Hopefully his parents are returned safely. Mother has come. Dad is still being there, and I think என்ன பண்றாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் Colombian government, but very sad, they are trying to find this dad's whereabouts. So hopefully everything very ரொம்ப இதுல still very sad situation to be in, especially அதான் ஹை ப்ரொஃபைலா இருந்தா இதுதானே பிரச்சனை. And hopefully they are returned safely, and hopefully he can get back to playing, because coming back mentally வந்து ரொம்ப கஷ்டம். first of all, so very difficult. அவ்வளவுதான் bro, we have finished all the fixtures. நல்லா கழுவி ஊத்தணும் நம்ம டீம்ஸ், ஆர்சனல்ல கழுவி ஊத்தணும், யுனைடெடோ கழுவி ஊத்தணும். so biased-ஆ இருக்கிறோம்னு நினைச்சுக்காதீங்க. And thank you all for your support. Please like, share and subscribe PB's channel too. அவர் வந்து like I said omnipresent, எல்லா content இருக்கும். so PB channel subscribe பண்ணுங்க, and அடுத்த வாரம் சந்திப்போம். bye guys, take care.